என்னுடைய அன்பு உனக்கு தெரியலையான் போது நான் ரொம்பவே வேதனைப்பட்டேன். ஐயோ ஏசப்பா சாரிப்பா, என்னை மன்னிச்சிடுங்க, நீங்க தான் என்னை வளர்த்துருக்கீங்க, வேற எந்த உறவுக்கும் வளர்க்கல என்ன. ஆனா அந்த உறவுகளுக்காக எல்லாருக்கும் நன்றி, அவங்கள நான் வேதனைப்படுத்த மாட்டேன், அவங்கள நன்றி சொல்றதுக்கு நீங்க வச்சிருக்கீங்க. அப்போ நான் நினைச்சேன், இப்ப ஏசப்பாவே டைரக்டா வந்து என்னை பார்த்துக்கிறாரு, என்னை வளர்க்குறாருன்னா நீங்களாம் விடுவீங்களா? விட முடியாது. நீங்களும் வந்துடுவீங்க. அவர் என்னை மட்டும் பார்க்க முடியாது இல்ல. அதனால ஒரு உறவுகளை கொடுத்து அந்தந்த டைம் வரைக்கும் அவர் பார்த்துக்கிறாரு. இப்போ ஏசப்பா என்ன பண்ணிட்டாரு தெரியுமா? அந்த ராஜா மாதிரி என்னையும் என்ன பண்ணிட்டார், அந்த ராணிய மாதிரி என்னையும் பயன்படுத்த ஏசப்பா உதவிச்சாங்க. இப்போ நான் ஏசப்பா இவ்வளோ என் மேல அன்பு காட்டும்போது நான் வந்து ஏசப்பா அன்பை மட்டும் வாங்கிட்டு நான் ஏசப்பாவுடைய பிள்ளைன்ட்டு அங்கேயே அடங்கி உட்கார்ந்துராம நானும் பிறருக்காக என்ன பண்ணும், ஊழியர் செய்கிறவளா, பிறருக்காக ஜெபிக்கிறவளா, பிறருக்காக என்ன மாதிரி இருக்க அநேகருக்கு நான் என்ன பண்ணும் ஆசீர்வாதமா இருக்கணும்.